நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பௌர்ணமி. யாரை வழிபடலாம்? சந்திரனை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இன்று எந்த ராசிக்கு வரவு, எந்த ராசிக்கு செலவு பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்களின் ஆலோசனைகளால் சிக்கல்கள் குறையும். உறவுகளின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய பங்குதாரர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மிதுன ராசி அன்பர்களே, அக்கம் பக்கம் ஆதரவாக இருப்பார்கள். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, புதிய கலைகளில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். வாக்கு விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். சகோதர வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சற்று நிதானத்துடன் செயல்படவும். துலாம் ராசி அன்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும். சகோதரர் வகையில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். சுப காரியங்களில் பொறுப்புகள் மேம்படும். வியாபார பணிகளில் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். பயனற்ற விவாதங்களை குறைப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். கடினமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். மீன ராசி அன்பர்களே, வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். இனம் புரியாத கவலைகளால் சோர்வுகளும் தாமதமும் ஏற்படும்.